ராயன் படத்தில் ராயனாக நடிச்சிருக்க தனுஷுக்கும் ராவணனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ராயன் இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சின்ன வயசுலேயே அவருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த தங்கச்சி பாப்பா பிறந்தவொடனே அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் விட்டுட்டு போகிறாங்கன்ற ரீசன் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் மெச்சூர்டாக நடந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை வளர்த்து ஒரு நல்ல ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் தனுஷோட தம்பி, அதாவது சந்தீப் கிஷன் இருக்கார் இல்லையா, அவரால் பயங்கர பிரச்சனையாக வருது. ஏரியாவுக்குள்ளே பிரச்சனை ஆகி தாதா கிட்ட லெவலுக்கு போய் அவர் தங்கச்சிக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஸோ தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ராயன், அதாவது தனுஷ் அவர் வந்து என்ன விதமான எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் ராயன். இந்த படம் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்.ஜே. சூர்யா, கார்த்திக் காளிதாஸ், சந்தீப் கிஷன், தனுஷ், செல்வராகவன் இப்படின்னு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டர் இருக்கனால மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஸ்டோரி ரைட்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. மேஜர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே பயங்கரமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்காரு. அவ்வளோ சூப்பராக புதுசாக இருக்குது, அவ்வளோ டெம்ப்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். அதை விட ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். தனுஷோட டைரக்ஷன் ஸ்கில்லை பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சிற்றம்பலம் பார்த்துருப்போம், பவர் பாண்டி பார்த்துருப்போம், 3 பார்த்துருப்போம், விஐபி பார்த்துருப்போம். எல்லாமே அவரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், டைரக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாட்டு பாடுறதுலேருந்து ஒரு மூவி சீன் நடிக்கிறது ஆஸ் யூஸ்வல் அவருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக நடிப்பார். பட் இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க ராயன் கேரக்டருக்கும் அவரோட தங்கச்சிக்கும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது சுற்றி இருக்கிற கேரக்டர் வில்லன் யாருன்னே தெரில. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு வில்லன் வராரு, செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லன் வராரு, கூட இருக்கிற தம்பிங்களே சில விஷயங்கள்லாம் மாறுறாங்க. அது ரொம்ப பழசான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எந்த விதத்தில் நான் ராவணனுக்கும் ராயனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, ராவணனோட கதையில் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை யாருனால வருதுன்னா கடவுள் ராமர்னால தான் வருது. ஸோ தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ராவன், அந்த டீட்டெயிலிங் தான் இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் வச்சுருக்காரு. நீங்கள் ராயனோட போஸ்டர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ராவன் 10 தலை வச்சுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி போஸ்டர்லாம் நம்ம தனுஷ் வந்து வச்சுருக்காரு. ஸோ டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது டீட்டெயிலிங்கும் சரி, ஷார்ட்ஸும் சரி, கொண்டு போன விதமும் சரி நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் கடைசியாக அந்த அடங்காத அசுரன் அப்படின்ற சாங்குக்கு நம்ம பிரபுதேவா அவர்கள் வந்து ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அந்த சாங்குக்கும் கொரியோகிராஃபி பண்ண விதத்துக்கும் அதில் எல்லா ஆக்டர்ஸும் வருவாங்க. எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷன், கார்த்திக் காளிதாஸ் எல்லாருமே வருவாங்க. ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளராதடா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தட்ஸ் பாய் ஃப்ரம் நாகேந்திர குமார்.